வணக்கம். இன்னைக்கு நாம கர்நாடகா வங்கியோட தற்போதைய நிலைமைய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நாம பார்த்த வரைக்கும் அதோட பங்கு விலை ஏன் சமீபத்துல இறங்குச்சு, நிதிநிலை எப்படி இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்கலாம்னு அலசலாம். முக்கியமா ஆகஸ்ட் 2025ல இந்த பங்கு ஏன் ஒரு சரிவு சந்திச்சதுன்னு புரிஞ்சுக்க முயற்சிப்போம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்த பங்கு விலை சரிவுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். இப்போ ஆகஸ்ட் 2025 நிலவரப்படி ஷேர் பிரைஸ் ஒரு 170 ரூபாய் கிட்ட இருக்கு இல்லையா? ஆமா. அதோட 52 வார உச்சத்துல இருந்து பார்த்தா இது ஒரு 15% இருந்தும் 30% வரைக்கும் குறைவு. ஓஹோ. இதுக்கு முக்கிய காரணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆன Q1 FY26 ரிசல்ட்ஸ். அது எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அப்படியா? முக்கியமா நெட் ப்ராஃபிட் எப்படி இருந்தது? நெட் ப்ராஃபிட் போன வருஷத்தோட இதே Q1 ஒப்பிடும்போது 27% குறைஞ்சிருக்கு. 27% குறைவா? அது பெரிய நம்பராச்சே. ஆமா, இதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒன்னு, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதாவது NII குறைஞ்சிருக்கு. சரி. அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் அதாவது வாராக்கடனுக்காக ஒதுக்குற தொகை ஜாஸ்தியா இருக்கு. அசெட் குவாலிட்டியும் QOQ அதாவது போன காலாண்டோட ஒப்பிட்டா கொஞ்சம் வீக்கா இருக்கு. கிராஸ் NPA கொஞ்சம் ஏறி இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஜூன் ஜூலைல MD and CEO அப்புறம் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ராஜினாமா செஞ்சாங்க பாருங்க. ஆமாமா, அதுவும் ஒரு நியூஸ் ஆச்சே. அதனாலயும் பங்கு விலை ஒரு 5-7% இறங்குச்சு. சரி, கர்நாடகா வங்கி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். புதுசா கேக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இது மங்களூருவ ஹெட் ஆபீஸா வச்சிருக்கிற ஒரு நடுத்தர அளவு பிரைவேட் செக்டர் பேங்க். ரொம்ப பழைய பேங்க், 1924ல ஆரம்பிச்சது. ஓ, 100 வருஷத்துக்கு மேலயா? ஆமா, இந்தியா முழுக்க 900க்கும் மேற்பட்ட கிளைகள், 1800+ ATMகள் இருக்கு. முக்கியமா சவுத் இந்தியால நல்ல கவனம் செலுத்துறாங்க. இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியாஸ் ரீட்டைல், விவசாயம், MSME அப்புறம் கார்ப்பரேட் பேங்கிங். இப்ப டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லயும் கவனம் செலுத்துறாங்க. அப்புறம் குறைஞ்ச செலவுல டெபாசிட் திரட்டுறது, RAM செக்மெண்ட் அதாவது ரீட்டைல், அக்ரிகல்ச்சர், MSMEல ரிஸ்க் கம்மியா வளரணும்னு பாக்குறாங்க. ஓகே, அவங்களோட மொத்த பிசினஸ் சைஸ்? Q1 FY26 நிலவரப்படி டோட்டல் பிசினஸ் 1,77,509 கோடி. இவங்களோட கேபிட்டல் அடெக்வசி ரேஷியோ அதாவது CAR 20.46%. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். ஆமா, CAR 20%க்கு மேலங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். சரி, அந்த முதல் காலாண்டு நிதிநிலை முடிவுகளை இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் வச்சு பார்க்கலாமா? நெட் ப்ராஃபிட் சொன்னீங்க, வேற என்ன முக்கியம்? நிச்சயமா, நெட் ப்ராஃபிட் 292.4 கோடி. போன வருஷம் இதே டைம்ல 400.3 கோடியா இருந்தது. அதான் அந்த 27% வயோவை வீழ்ச்சி. ஆனா இதுக்கு முந்தின காலாண்டு அதாவது Q4 FY25ஓட ஒப்பிட்டா 15.8% அதிகம். QOQ கொஞ்சம் பெட்டர். ஆனா NII பாருங்க, 756 கோடி தான். இது போன வருஷத்தை விட 16.4% குறைவு. டோட்டல் இன்கம்? டோட்டல் இன்கம் 2620 கோடி. இது போன வருஷத்தை விட 2.4% அதிகம். ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 467.3 கோடி. இதுவும் 16.3% YOY குறைவு. டெபாசிட், லோன் புக் எப்படி இருக்கு? டெபாசிட்ஸ் 1,03,242 கோடி. இது 3.2% YOY வளர்ந்திருக்கு. ஆனா அட்வான்சஸ் அதாவது லோன் புக் 74,267 கோடி. இது போன வருஷத்தை விட 1.6% குறைஞ்சிருக்கு. லோன் growth நெகட்டிவா இருக்கா? சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? என்ன காரணம்? லாபம் ஏன் குறைஞ்சது? NII ஏன் இறங்குச்சு? லாபம் குறைய முக்கியமான காரணம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதாவது NIM குறைஞ்சதுதான். அது 2.82% தான் இருக்கு இப்போ. 2.82%? போன வருஷம் இதே டைம்ல 3.54% இருந்துச்சு. பெரிய வீழ்ச்சி இது. ஏன் இவ்வளவு குறைஞ்சது? இதுக்கு காரணம் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதாவது நிதி திரட்டுறதுக்கான செலவு அதிகமானதுதான். அது 5.77% ஆக இருக்கு. ஆனா ஒரு சின்ன நல்ல விஷயம், QOQல இது 5.83%ல இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, வேற என்ன காரணங்கள்? முன்ன சொன்ன மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வாரா கடனுக்கான ஒதுக்கீடு 111 கோடியா உயர்ந்திருக்கு. இது QOQ + 256% அதிகம். அடங்கப்பா. அசெட் குவாலிட்டியில கிராஸ் NPA 3.46%, நெட் NPA 1.44%. இது YOY பணவல்லனாலும் QOQல கொஞ்சம் ஏறி இருக்கு. சோ ஷார்ட் டேர்ம்ல கொஞ்சம் பிரஷர் இருக்குன்னு தெரியுது. சரி, இவங்களோட போட்டியாளர்களோட ஒப்பிடும்போது இவங்க நிலைமை எப்படி இருக்கு? ஃபெடரல் பேங்க், KVB மாதிரி வங்கிகளோட. ஆமா, ஃபெடரல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க் KVB, சிட்டி யூனியன் பேங்க், RBL பேங்க் இவங்களோட போட்டியாளர்கள். இதுல ஃபெடரல் பேங்க் சைஸ்ல பெருசு. அவங்க NIM 3.2%, அசெட் குவாலிட்டி GNPA 2.1%லாம் நல்லா இருக்கு. KVBயும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. NIM 4.1% ரொம்ப அதிகம், GNPA 1.4% ரொம்ப கம்மி. அப்போ கர்நாடக வங்கியோட NIM வளர்ச்சி இதெல்லாம் மத்த சில வங்கிகளை விட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் முன்ன சொன்ன மாதிரி அவங்களோட கார் 20.46% ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. சரி, இப்போ முக்கியமான கேள்வி, வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? ஸ்டாக் பிரைஸ் 170 ரூபாய், புக் வேல்யூ பர் ஷேர் 321 ரூபாய் கிட்ட சொன்னாங்க. அப்போ பிரைஸ் டு புக் ரேஷியோ? ஆமா, PB ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு, 0.53x தான்.
0.53x ஒண்ணுக்கு கீழ இருக்கே. ஆமா, பங்கு அதோட புத்தக மதிப்பை விட பாதி விலையில கிடைக்குதுன்னு அர்த்தம். டிவிடெண்ட் ஈல்டும் நல்லா இருக்கு, 3.24%. அப்போ இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா? ரொம்ப அட்ராக்டிவா தெரியுது. பாக்க அப்படி தெரியலாம். குறைவான பிபி, நல்ல டிவிடெண்ட் ஈல்ட் எல்லாம் பாசிட்டிவ் தான். ஆனா இந்த குறைவான வேல்யூவேஷன் சும்மா வரல. வங்கியோட இப்போதைய பலவீனமான லாபம், இந்த அசெட் குவாலிட்டி பிரஷர், நிர்வாகத்துல நடந்த மாற்றங்கள், இது எல்லாத்தோட ரிஸ்கையும் இது காட்டுது. புரோக்கரேஜஸ் என்ன சொல்றாங்க? அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்காங்க. சராசரி டார்கெட் பிரைஸ் 228 ரூபாயிலிருந்து 239.5 வரைக்கும் கொடுக்கறாங்க. இப்போதைய விலையிலிருந்து ஒரு 34 முதல் 41% அதிகமா? ஆமா, ஆனா அவங்களோட பரிந்துரை பெரும்பாலும் ஹோல்ட் இல்லனா ஆட் தான் இருக்கு. பை ரேட்டிங் கம்மி தான். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா முதலீட்டுக்கு இது எப்படிப்பட்ட வாய்ப்பு? இப்போதைய விலையில இது ஒரு வேல்யூ ஸ்டாக் மாதிரி தெரியலாம். குறைஞ்ச பிபி, நல்ல டிவிடெண்ட், ஸ்ட்ராங்கான CAGR எல்லாம் இருக்கு. ஆனா ரிஸ்க்கும் இருக்கு. Q1 ரிசல்ட் சரியில்லை, நிம் பிரஷர், அசெட் குவாலிட்டி இஷ்யூஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்டெபிலிட்டி பத்தின கேள்விகள் இதெல்லாம் இருக்கு. சரி. நிர்வாகம் NPA-வை குறைக்கிறோம், RAM செக்மெண்ட்ல வளர போறோம், குறைஞ்ச செலவுல டெபாசிட் திரட்ட போறோம்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்தா நல்ல விஷயம். அப்போ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு தோணுது. அடுத்த காலாண்டு முடிவுகள் எப்படி வருதுன்னு பார்க்கணும். நீண்டகால முதலீட்டாளர்கள் வங்கியோட மீட்சி மேல நம்பிக்கை இருந்தா இந்த விலையில கொஞ்சம் யோசிக்கலாம். அதிக வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க ஃபெடரல் பேங்க் இல்ல KVB மாதிரி வேற ஆப்ஷன்ஸ் பாக்குறது பெட்டரா இருக்கலாம். அவங்களோட வளர்ச்சி இப்போதைக்கு இதை விட நல்லா இருக்கு. ஆஹா, நாம பார்த்த வரைக்கும் கர்நாடக வங்கி சில சவால்களை சந்திச்சாலும் சில முக்கியமான பலன்களையும் கொண்டிருக்கு. லாபக்குறைவு, நிர்வாக மாற்றம் ஒரு பக்கம்னா, வலுவான CAR, குறைவான வேல்யூவேஷன் இன்னொரு பக்கம். சரி, இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க தகவல் நோக்கங்களுக்காக மட்டும்தான். எந்த முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கண்டிப்பா பேசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்க முயற்சியை ஊக்குவிக்க இது உதவும். இந்த டாபிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த பகுதியில சந்திப்போம்.